ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன ஒண்டர்லாவோட vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட பிருந்தா, ராஜ், சிவா அண்ட் புஷ்பா, சௌந்தர்யா எல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒரு சடன் ட்ரிப் தான் இது வந்துட்டு. முதல் நாள் மார்னிங் பிளான் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8 o'clock வந்து எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒண்டர்லாவில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதை கிராப் பண்ணிவிட்டு பை 2 get 1 இருந்தது. ஸோ டக்குன்னு பிளான் பண்ணி புக் பண்ணியாச்சு. இப்போது நாங்கள் வந்துட்டு எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து டுவர்ட்ஸ் நைஸ் ரோடு எடுத்திருந்தோம். ஸோ த ரோட் வாஸ் அமேசிங். போத் த சைடு வந்து ஃபுல்லாக மரம், செடி, எங்கேயுமே கட்டு இல்லை. நாங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 to 1.5 hours வண்டர்லா ரீச் ஆகிட்டோம். இன் பிட்வீன் நாங்கள் வந்துட்டு ஒரு ரோட் சைடு ரெஸ்டாரண்ட் பார்த்து நல்ல ஒரு ஃபீல்டில் வந்து அந்த வெதருக்கும் அந்த தோசை சாப்பிட்டுட்டு சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அண்ட் நாங்கள் போகிற வழியில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் லைக் ஒண்டர்லாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டன் வந்து அலவுட் கிடையாது வாட்டர் கேம்ஸில். ஸோ அதுக்காக நாய்லான் ட்ரெஸ்லாம் வந்து வெளியே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ், நம்ம இப்போ ஒண்டர்லா வந்தாச்சு. இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸு. இங்கே சைட்லேயே வந்து ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சில பேர்லாம் வந்து இங்கே 2 days அது மாதிரி கூட ஸ்டே பண்ணிவிட்டு 2 நாளும் வந்து பார்க்கில் போய் லைக் அந்த எல்லா ரைட்ஸையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ இங்கேயே ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. ஃபுட்டு லைக் நீங்கள் வேணும்னா அக்காமடேட் பண்ணிக்கலாம். மீன்வைல் நாங்கள் ஒரு 10:30 ரீச் ஆகிட்டோம். சாட்டர்டேனால கொஞ்சம் க்ரௌட் அதிகமாகவே தான் இருந்தது. ஸோ உள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ட்ரை கேம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இங்கே நிறையா இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது ரோலர் கோஸ்டர். ஏன்னா அங்கே தான் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதை ஸ்டார்டிங்லேயே முடிச்சுட்டா நம்ம ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரோலர் கோஸ்டர் போயிட்டோம். நாங்கள் போகும்போதே கொஞ்சம் கூட்டம் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஒரு 20-30 minutes நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். இதாங்க ட்ராப் ஜோன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃப்ரம் த டாப்லேருந்து ரொம்ப வேகமாக நம்மளை கீழே ட்ராப் பண்ணுவாங்க. இந்த ஃபீல்லாம் லைக் அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது. மீன்வைல் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த கிளைம் பண்ணி போகிறோம். இது கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்குது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணோம். அப்புறம் இன் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே டெர்மைட்ஸ் சம்திங் ஏதோ போட்டுன்ட்டு அதுக்குள்ளே போகிறோம். அந்த டெர்மைட்ஸோட அந்த புத்து வந்து எப்படி இருக்கும், அதுக்குள்ளே போனால் நம்ம அதுக்குள்ளே ஒரு ட்ரெயின் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதில் போயிட்டு நாங்கள் எல்லாருமே ஜாலியாக ஒரு ட்ரெயின் ரைட் போனோம். அண்ட் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு சூப்பரான ஸ்பாட் போயிருந்தோம். இங்கே தான் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணது. இங்கே ஏதோ நடக்க போது நமக்கு.
history I am. Why did you come here? You want to see me? That cruel jailer. Amarjeet's running? I couldn't see your face. Sorry. You can move. அதுதான் இருக்கும். Actually, I'll teach you. போயிட்டு வா. இங்க ஏதோ சம்பவம் இருக்குக்கா. இப்போதான் சம்பவம் இருக்கு நமக்கு. டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு போச்சு. அங்கே பாருங்க அந்த எலும்பு. தமிழ் படம்ல வரும் அது மாதிரி. நீ எப்படி இருக்க? வாங்க பின்னாடி கத்துறியா? பெரியவனா நீ? பத்தல இங்க பாருங்க. வாட்டர் ஸ்ப்ரே பண்ற மாதிரி இந்த இது வைப்ரேஷன் ஏதோ இருக்குது. உனக்கு என்னதான்? ஓஹோ, இங்க இருக்கியா நீ? சீரியஸாவே இது கொஞ்சம் அள்ளு விடுது. இப்ப அங்க வர இருப்புல அங்க திரும்பி இங்க வரப்போகுது. தெரியுது புஷ்பா யாரு? ஓ ஆக்சுவலி குட். Actually, it's a 4-minute video. Hello. Come out, வெளியே வா. எலும்பு கூடலாம் குளிக்குது. வெளியே வா. நெக்ஸ்ட் அவர் குளிக்க போடும். வேற பாருங்க பக்கத்துல வரப்போது. போங்கள இவ்வளவு பேசுனதுக்கு இந்த வர்றேன். அவ்வளோதான். இவ்வளோ மொக்கையான ஆளியா போயா நீ. அண்ட் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் டேஷிங் கார்லாம் விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ விளாண்டுட்டு
ஒரு நியர்பை கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு ஒரு 1:30 போலலாம் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஏன்னா அப்போ தான் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இதை முடித்தோடனே அதுக்கப்புறம் நாங்கள் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் போயாச்சு. அண்ட் ட்ரை கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் போயிட்டு லைட்டாக ஒரு லன்ச் சாப்பிட்டுட்டு அண்ட் வேவ் பூல் வந்து நாங்கள் லன்ச் முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். கரெக்டாக அந்த டைமிங்க்கு இருந்தது. நாங்கள் போன ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வேவ் பூல்லாம் கொஞ்சம் நேரம் போயிட்டு விளாண்டுட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ரெயின் டான்ஸ் போயிருந்தோம். ஸோ அதை நாம் ரெயின் டான்ஸில் நல்ல வீடியோ கவர் பண்ண முடியலை. நானே இட் வாஸ் அமேசிங். அந்த இன்டோர் ரெயின் டிஸ்கோ மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. எஸ் ஆமாங்க, அவ்வளோதான். நாங்கள் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இருந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னால் கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தெர் வாஸ் அமேசிங் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ். நாங்கள் எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 6:30 அது மாதிரிலாம் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஸோ எஸ், எல்லாம் டயர்டாயாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.